அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025 26ஆம் ஆண்டிற்கான நிறைய அரசு தரப்புலேருந்து ஸ்கீம் அப்டேட்கள் கொடுத்துட்டே வராங்க. அந்த வரிசையில் பார்க்கும்போது வரக்கூடிய பொங்கல் பரிசுக்காக ரேஷன் அட்டைகளுக்கு சரிங்களா, குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு, இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு ரூபாய் 5000 பரிசு கிடைக்க போகுது. இந்த 5000 ரூபாய் அட்டை காசு, அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு யார் யாருக்கு கிடைக்க போகிறது, அதற்கான முக்கிய தகவலாக, முக்கிய அப்டேட்டாக இப்போ நமக்கு கிடைச்சிருக்குதுங்க சரிங்களா. இதை பற்றின ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவலை தான் இந்த ஒரு வீடியோ முழுக்க பார்க்க போகிறோங்க சரிங்களா. ஸோ வீடியோவை நம்ம இது எல்லாமே தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே நமது சேனலில் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம் அப்டேட்லாம் ரெகுலராக நமது சேனலில் தான் அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான ஸ்கீம் அப்டேட் என்ன ஏது துல்லியமாக தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா. இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ரேஷன் கார்டுக்கு ரூபாய் 5000 பொங்கல் பரிசு தொகுப்பு யார் யாருக்கு கிடைக்கும், முக்கிய தகவல் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க சரிங்களா. ரேஷன் அட்டைக்கு ரூபாய் 5000 பொங்கல் பரிசு தொகுப்பு. பொங்கல் கிஃப்ட் அரிசி மற்றும் சர்க்கரை ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் ரூபாய் 5000 பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரம் தெரிந்து கொள்ள முழுமையாக நீங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5000 ரொக்க பரிசு வழங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இது வரும் சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு எடுக்கப்பட்ட முடிவாக கூட கருதப்படுகிறது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க சரிங்களா. பொங்கல் பரிசு தொகுப்பு ரூபாய் 5000 ரொக்க பரிசுடன் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, வேஷ்டி மற்றும் சேலை ஆகியவையும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்த சுமார் 10,000 கோடி தேவைப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தீபாவளி பண்டிகையின் போது வெளியிடுவார் என்று தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல தான் தற்போது இந்த ஸ்கீம் அப்டேட் வெளிவந்திருக்குங்க சரிங்களா. யாருக்கெல்லாம் இந்த பரிசு தொகுப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அரிசி மற்றும் சர்க்கரை ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடையாளத்திற்காக மட்டும் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இந்த ரொக்க பரிசு வழங்கப்பட வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. கடந்த காலங்களில் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள் மற்றும் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த ஆண்டும் இதே நடைமுறை பின்பற்றப்படலாம் என்று சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதே போல் கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு என்னென்னலாம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க பரிசு இடம்பெறவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருந்தார். இது பொதுமக்கள் மத்தியிலும் எதிர்க்கட்சிகள் மத்தியிலும் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த ஆண்டும் ரொக்க பரிசுடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. இதே தான் அரசியல் நோக்கமா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த பொங்கல் பரிசு அறிவிப்பு வாக்குகளை கவரும் ஒரு முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு ரொக்க பரிசு வழங்காத திமுக அரசு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இதுபோன்ற அறிவிப்பை வெளியிடுவது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. எனினும் இந்த அறிவிப்பு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பையும் பெரும் எதிர்பார்க்க வைக்கிறது. சரிங்களா? ஸோ இன்றைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதாங்க. அனைவருக்கும் இந்த தடவை 5000 ரூபாய், அதுவும் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய NPHH, PHH, AAY இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கும் தான் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. வெறும் அடையாளத்திற்காக மட்டும் வைத்திருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள் வச்சுருப்பாங்க இல்லையா, NPHH, NPHH PC கார்டு, NC கார்டு, NPHS SC கார்டு, இந்த 2 வகை அட்டைகளுக்கும் இந்த பரிசு தொகுப்பு கிடைக்க வாய்ப்பில்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதற்காக வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் டோக்கன் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. சரிங்களா? ஸோ அனைவரும் இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ.